காலையில நான் எழுந்து தேவனுடைய சமூகத்திலே வேதத்தை வாசித்து செபித்து காத்திருந்தேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்தார். ஆகவே இந்த வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே சுருக்கமாக வைத்துவிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. என்னைக்காவது காத்து கீழ்படித்ததை பார்த்துருக்கீங்களா? நானே கீழ்படியில அது எங்க பாக்குறதுன்னு சொல்றீங்களா? You cannot control the wind. நீ இப்படிதான் வீசணும், இப்படி திரும்ப கூடாதுன்னா நீ என்ன எனக்கு சொல்றதுன்னு அது வெக்கமா போ. மனுஷனே உண்டாக்கின ஃபேனை கூட எம்ப பக்கமா திருப்பி வச்சுட்டு நம்ம படுத்துட்டோம்னா காலையில எழுந்து பார்த்தா அது வேற பக்கம் திரும்பிட்டு வீசிட்டு இருக்கும். ஃபேனுக்கு அடியில உட்கார்ந்தா காத்து வரணும்னு உட்கார்ந்தோம்னா காத்து நம்ம உட்கார்ந்துருந்த இடத்து மாத்திரம் வராது, சுத்தியும் வந்துட்டு இருக்கும். It doesn't obey. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய சொற்படி செய்யும். சாதாரண காத்து இல்ல, காத்திலேயே பெரிய காத்து. It's a big wind or a mighty wind. அந்த காத்து அடிக்கும் போது பார்த்துருக்கீங்களா? ஈவு இறக்கம் இல்லாம எல்லாத்தையும் கொண்டு போகும். ஒரு நாள் பிபிசி நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அமெரிக்க தேசத்துல லேட்டஸ்ட் ஏதோ ஒன்று வீசிச்சு. கேத்ரீனா ஒரு நல்ல கல்லு கட்ட மாதிரி ஒரு மனுஷன், அவர் நின்றுட்டு இருக்காரு ஒரு காண்டோல. அந்த காத்து அவரை தூக்கி தலைக்கிடா போட்டத தத்ரூபமா படம் எடுத்திருந்தாங்க. ஒரு மனுஷனை காத்து தூக்கி வீசினதை பார்த்து எங்க வீட்டுல நான் அடி போனேன். வாட் a strength that has. அவரால் எழுந்திருக்க முடியல, எழுந்த திருப்பி வீசிட்டு தூக்கி. இப்படி கட்டுக்கடங்காத காற்று ஒருத்தருடைய சொல்லு கேட்கிறார். அவர் சொற்படி சொல்லுங்க அவருக்கு. ஆமென். அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. அவர் சொன்னா எல்லாம் செய்யும். ஆமென். ஹalleluya. Hallelujah. That is why every knee bows before him. He is such a mighty God. Amen. Hallelujah. நாம் அதற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்ல பேச்ச கேட்ட சில காரியங்களை பார்த்துட்டு நாம் ஜெபித்து முடிப்போம். நீ காலையில் அப்படி யோசிச்சு பார்த்துட்டே இருந்த யாரு பேச்சு கேட்டாங்க. சொன்ன பேச்சு கேட்காத ஒரு பறவை இருக்குதுன்னா அதுக்கு பேரு காக்கா. ஒன்னு ராஜாக்களுக்கு திருப்புங்க கூட 17வது அதிகாரத்தை நீங்க திருப்புவீங்கன்னா 4ஆம் வாக்கியம் எப்படி சொல்லுகிறது? அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இந்த காகங்களுக்கு அவர் கட்டளையிட இந்த காகங்கள் அவருக்கு கீழ்ப்படுத்தினார். சோதரர் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அதுவும் சாதாரண டெஸ்ட் கிடையாது. கர்த்தர் பலவிதமான மனுஷனை உலகத்தில் வைத்திருக்கிறார், பலவிதமான பிராணிகளை பறவைகளை உருவாக்கி வச்சிருக்கிறார். மனுஷனை பார்த்து கூட சில பேர் எப்படி சொல்றாங்க. அண்மையிலே நான் கேரளா மாநிலத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு நல்ல தமிழ் தெரிந்த ஒரு மலையாள நண்பர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நான் டீ எஸ்டேட்ல ஊட்டியில வேலை பார்த்த போது வெள்ளைக்காரன் எழுதின ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அவன் ஒவ்வொருவரையும் ஸ்டடி பண்ணி எழுதி வச்சிருக்கான். தமிழர்களை குறித்து அவர் எழுதி வச்சிருக்கும் போது அவர்கள் நாய்களை போன்றவர்கள். ஒண்ணு வேறு ஒண்ணு வந்து கடிச்சுக்குவான்.
ஆனா நன்றி உள்ளவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நீங்க என்ன போல மலையாளத்தை பார்த்து மலையாளியை பார்த்து அவர்கள் எழுதும்போது அவர்கள் காக்கா இனத்தை தாழ்ந்தவர்கள் எங்கே போனாலும் கூடி இருப்பார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னேன். மனித ஜாதியிலேயே பல குற்றங்கள் உண்டு. இந்த வேத வசனத்துல தேவ ஆவியானவரும் இப்படிப்பட்ட மனுஷர்களை வைத்து அவர்களோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். காக்கா என்று சொன்னால் ஒருவேளை கூடி இருந்தாலும் அதற்கென்று சில குணலட்சணங்கள் உண்டு. சின்ன குழந்தைங்கிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு திருப்பி தான் கேட்டா அப்படின்னு சொல்லும். கொஞ்சம் பெரியவங்களா கிட்ட கொடுத்துட்டா இவங்க தானே கொடுத்தாங்க திருப்பி கொடுப்பாங்க நமக்குன்னு சொல்லி இந்தாங்கன்னு சொல்லும். ஆனா சின்ன காக்காவோ பெரிய காக்காவோ அண்டா காக்காவோ அதுகிட்ட ஒரு பொருளை நீ வாங்க முடியும். வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. உங்ககிட்ட இருந்து அது ஏமாத்தியாவது கொண்டு போயிடுமே தவிர it will never bring and give you anything. அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணத்தை கொண்டதுதான் இந்த காகம். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் சொற்படி அது செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. இன்றைக்கு நாம் எந்த காக்கா கூட்டத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி அவருடைய சொற்படி செய்கிறவர்களா இருப்போமானால் நாம் தீர்க்கதரிசிகளையும் போஷிக்கிறவர்களாக இருப்போம். The Lord will use you even to feed a prophet of God. Unless and until you come into that position of obedience in life, God cannot use you. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Church Spring, we are born again several years ago. I pray for hours. I read the word and meditate for hours. I have been under the able administration of so many servants of God, you might say. But yet, I have not got that power. Yet, I have not got anything from God. சொல்லுவீங்கன்னா இங்க என்னவோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்கிட்ட நான் அசிஸ்டன்டா இருந்திருக்கிறேன், அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்திருக்கிறேன், நான் விசுவாசியா இருந்திருக்கிறேன், அவங்க கால கழுவி இருக்கிறேன், தலைக்கு எண்ணெய் போட்டிருக்கேன், நகத்தை வெட்டி விட்டுருக்கேன், அவங்க பையன் தூக்கி நடந்திருக்கேன். இருந்தாலும் அவங்க மேல இருந்த அபிஷேகம் மேல வரல, அவங்க மேல இருந்த பலன் எனக்கு வரல. நான் ஒரு நன்மையான காரியம் எதையும் பெறலன்னு சொன்னீங்கன்னா காக்கா கீழ்படுற மாதிரி கீழ்படினு. இன்னைக்கு நிறைய பேரு ஊழியக்காரர்களை கூப்பிட்டு சாப்பாடு நிறைய போட்டு இதுல பிரச்சனை தான் நமக்குலாம். அதுவும் பெங்களூருக்கு வந்து தெத்தையா போக மாட்டேன். சிக்கன்லயே பல வெரைட்டி வச்சிருக்கீங்க, மட்டன்லயே பல வெரைட்டி வச்சிருக்கீங்க. எதைதான் தின்ன சொல்றீங்க? பக்கத்துலயே உட்காந்து பாஸ்டர் எனக்காக ஒரு துண்டு விட்டுருங்க, உங்களுக்காக ஒரு துண்டு தின்னுட்டு நாங்க பண்ற திண்டு யாருக்கு? உங்களுடைய அன்பு புரியுது. ஊழியக்காரனை போஷிக்கிறதுனால மாத்திரம் வல்லனை வந்துடாது, அபிஷேகம் வந்துடாது, வரங்கள் வந்துடாது. கீழ்ப்படிதல் அவசியம். நீங்கள் கீழ்ப்படிக்கிறவர்களா இருப்பீர்களா? தீர்க்கதரிசிகள் கூட ஸ்ட்ராங் மீட் கொடுக்கும். You know what it took? Not the bread, took the meat. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? உன்னை போஷிக்கும்படிக்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன். 6ஆம் வசனம் சொல்லுது, காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும். இறைச்சினா ஸ்ட்ராங் மீட். குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது இறைச்சி. மீனை கூட நல்லா குழச்சி தான் கொடுக்கணும்.
ஆனா நம்ம தான் கடிக்கிறோம். அவனுக்கே போஷிப்பை கொண்டு போகும்படிக்கு சாதா அவனுக்கு ஓட்டுற காக்கா போஜனம் கொண்டு போச்சு. நம்ம காக்காவா இருந்தாலும் பரவாயில்ல. நான் காக்காவை போல கருப்பா இருக்கிறேன், ஆனாலும் அழகா இருக்கிறேன்னு பத்தி சொன்னான். பைபிள் சொல்றது, நான் சொல்ல. நான் கருப்பா இருந்தாலும் நான் சொல்றேன், காக்காவை போல கருப்பா இருந்தாலும் உனதான் ஒரு அருமையான ஊழியக்காரனுக்கு மனைவியை கொண்டு போய் நிறுத்திவார். You can take bread and meat, but you should have that obedience in life. சொல்லுங்க ஆமென். ஹalleluya ஹalleluya. இந்த இடத்துல 3 பேர் கீழ்ப்படிச்சாங்க. இந்த அதிகாரத்துல ஒரு 10 வசனத்தை பார்த்தீங்கன்னா 3 பேர் கீழ்ப்படிச்சாங்க. ஒன்னு காகம், இன்னொரு தேவனுடைய மனுஷன் எலியா. இந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ போ, கேரி ஆற்றங்கரையில பொழிந்து கொண்டிரு, உன்னை போஷிக்கும்படி காகத்துக்கு கட்டளையிடுவேன். இந்த மனுஷன் வேற பேச்சே பேசல. அப்படி இல்லை ஆண்டவரே, பீட்டர் மாதிரி சொல்ல. அப்படி இல்லை, நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். நீ போய் அந்த காரியம் செய்யலாம். அப்படி இல்லை ஆண்டவரே, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் கர்த்தர் எடுக்கவே மாட்டாரு. சோதனை சொல்லுங்க. நானும் தலைக்கீழ நின்று பார்த்தேன். இதுதானா கர்த்தாவே நீர் எனக்கு செய்தி, இது கொஞ்சம் ஸ்ட்ராங் மீட்டா இருக்குதே. அவருக்கு சொல்படி நான் கேட்கலன்னா காக்கா மாதிரி கூட என்னை யூஸ் பண்ண மாட்டேன். அவர் கொடுத்ததுனால இந்த வார்த்தைகளை வைக்கலாம். I know you people are strong enough to eat strong meat today. Hallelujah. God knows what to feed. Praise the Lord. சொல்லுங்க praise the Lord. Hallelujah. எலியா கீழ்ப்படிந்து நீங்க சொன்ன மாதிரி செய்யற பயங்கரமான ஒரு சொல்லுங்க. It's not easy to eat from crow. அது என்ன சாப்பிடுறது நீங்க பாத்துட்டீங்கன்னா அப்புறம் அது பிரியாணி எடுத்து வந்தா கூட சாப்பிட மாட்டீங்க. அவ்வளவு மோசமானது. இன்டேக் அவுட்புட்டும் ரொம்ப மோசம். That is crow. This man said, all right Lord, all right. பதுல சொல்லுங்க. நீங்க ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும்னா all right சொல்லுங்க எல்லாத்துக்கும். Anything that God speaks. சொல்லுங்கம்மா. எனக்கு மாத்திரம் ஏன் தீர்க்கதரிசனம் வர இல்ல? நான் சொல்றதுல நீ சொல்றதுலாம் நடக்காது. அவர் சொன்னதா நடக்கும். ஆமென். ஹalleluya. அதே மாதிரி நான் சொல்றதெல்லாம் நடக்கிறது இல்ல. கரெக்ட் நீயே வந்துட்டியா? You yourself have admitted whatever you say will never come to pass. Whatever he says, when you say that, it will come to pass. Amen. Amen. Glory to Jesus. Amen. You prophet should know that. Somebody might have laid hand on you and say God is giving you the gift of prophecy. And you let sotra மண்ணில வரதெல்லாம் சொல்லிட்டாருங்க. அவர் பேசுவார். தேவன் நம்மளுக்குள்ள பேசுவார். அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி அவர் கூட உட்கார்ந்து நினைக்கணும். அவர் தெய்வம் ஐயா. புட்டு கட்டிக்கிறவங்க கூட அடிச்சு எப்போ வரும் அதுன்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்துருக்கீங்களா? நான் பிறந்த ஊர்ல அப்படிதான் செய்வான். வேக மாட்டு பாட்டை வேற பாடி அதுக்கு கேட்கறதெல்லாம் குடுத்து கடைசியில் அது பேசும். அது வரைக்கும் இவன் காத்துரும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மாத்திரம் பேச முடியுமா? நீ உடுக்க அடிக்க வேணா, ஒண்ணு அடிக்க வேணாம், ஒழுக்கமா இருந்தா போதும். அவர் பேசுவாரு. ஹalleluya. ஹalleluya. அவர் உடுக்க அடிச்சா ஆடுறது தேவன் இல்ல. நீ ஒழுங்கா இருந்தா அவங்க கூட பேசுறது. வாழ்க்கையில ஒழுக்கத்தை வச்சுச்சு வேத வார்த்தையை நம்ம இருதயத்துல திணிச்சு அதுவே வாழ்க்கையாக்கிட்டு நடந்துட்டே இருங்க.
என்னோக்கு நடந்தான் தேவனோடு. பாத்தீங்களா? எல்லையில்லா இன்பம் அடைந்தான். என்ன நடந்தான் தேவனோடு? வேதம் சொல்லுங்க அவங்களோட தீர்க்கதரிசி. Hallelujah. Walking with God will bring the word to you. கூட நடந்துகிட்டே இருக்க பேசினே இருப்பாரு. அவர் பேசுறதெல்லாம் தீர்க்க தரிசனம். இதெல்லாம் கர்த்தர் பேசுறாரோ அதான் தீர்க்க தரிசனம். வேற எதுவும் இல்ல தீர்க்க தரிசனம். இதுக்கு பேர் என்ன? தீர்க்க தரிசன புத்தகம். Because it is all spoken by God. Amen. Amen. Hallelujah. அன்னைக்கு பேசுறதை எழுதி வச்சுக்காங்க, இன்னைக்கு பேசுறது பின்னால எழுதி வைப்பாங்க. அவர் கை வச்சுட்டு சொன்னார், போப்பா போய் ஒழிச்சுக்கோ. சில நேரத்துல ராஜா முன்னாடி நிறுத்துவாரு, சில நேரத்துல ஆற்றுக்கு அடியில் போய் ஒழிச்சுக்க வச்சிருப்பாரு. It is both sides from the Lord. Amen. Hallelujah. எதுவானாலும் பவுல் சொல்றாரு, எனக்கு வாழ்ந்து இருக்கவும் தெரியும், ஒழிஞ்சு இருக்கவும் தெரியும். அதான் ஸ்டாண்ட் இருக்கு. I know both sides. அப்படி இருக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளை. ஓ ஓ ஒரு காலத்துல இப்படி இருந்தனே, இப்ப இப்படி நாளைக்கு இன்னொரு மாதிரி இருப்பாரு. பட் எப்படி இருந்தாலும் அவர்களுடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எலியாவின் வாழ்வில் அவங்கதான் ஸ்டார்ட் நினைச்சுக்கிட்டா. சிலர் ஊழியம் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், சிலர் ஊழியம் நடுப்புற இருந்து ஸ்டார்ட் ஆகும், சிலர் ஊழியம் முடிவையே ஊழியமா இருக்கும். ஒரே பிளாஷ்ல நின்று முடிச்சிடுவாங்க. ஜான் தி பேப்டிஸ்ட்ல லாஸ்ட்ல பார்க்கணும், எலியாவை மத்தியானத்துல பார்க்கணும், half way through. இவர் எங்க தொடங்குறாரு? nobody knows. ஏறக்குரிய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால வாழ்ந்த மனுஷன். இவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆண்டு நடுப்புற வர மாதிரி இருக்கு. எடுத்தவனே ராஜாக்கு முன்னால நிற்கிறது தான் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த தகப்பன், எந்த தாய், எந்த ஊரான் மாத்திரம் போடுவது தவிர தகப்பன் தாய் வம்சம் வரலாம் கிடையாது. Straight away standing before the king. கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டாரு. ஆனா கர்த்தர் இப்ப அவருடைய லைஃப காட்டுறாரு நமக்கு. Who is a prophet? Who can be blessed? அவருடைய கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிதல். சோதரன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்ச பிறகு கர்த்தர் அதுக்கப்புறம் தான் பெரிய அதிசயங்களை செய்ய ஆரம்பித்தார். செப்டம்பர் அடுத்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா உயிரோடு எழுந்திருக்கிறார். அநேகரை அபிஷேகம் பண்ணும்படி he had a school of prophets. இன்னும் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி சவால் விட்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்த கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தினவர். ஆமென், ஆமென், ஆமென். சபையில உட்கார்ந்திருக்கீங்க, உங்களை சும்மா வச்சிருக்க ஆண்டவர் ஏதோ பெரிய காரியங்களை செய்யணும் உங்களை கொண்டு தீர்மானிச்சிருக்கிறார். உங்களுக்கு தீர்க்கதரிசனமா ஒரு செய்தி வேணுமா? உங்களை கொண்டு கர்த்தர் எதையும் செய்ய போறார். அதுக்குதான் உங்களை ஒழுங்குபடுத்துறார். உங்களை கொண்டுதான். அதுக்கு நமக்கு அவசியமானது கீழ்ப்படிதல். இதே அதிகாரத்துல இன்னொரு ஆளு கீழ்ப்படிச்சார். அதுதான் ஒரு விதவை. 3 பேர் இந்த அதிகாரத்தை கீழ்ப்படிச்சிருக்காங்க. 3ஆவது ஆளு சாரிபாத் ஊர்ல இருந்த ஒரு விதவை. ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். நீ விதவையா இருக்கலாம், கைவிடப்பட்டவளா இருக்கலாம், கைவிடப்பட்டவனா இருக்கலாம், விதவையா இல்லாமலே விதவை கோபம் கொண்டிருக்கலாம். But yet, if you are an obedient person, you can hear the voice of God. Hallelujah. அது சோதனை எப்படி வரணும்னா ஆண்டவருக்குலாம் வேதனையா இருக்கிற மாதிரி இருக்கும். இருக்கிறத ஒரு கைமாறு
இருக்கிறத ஒரு கிண்ணம் எண்ணெய். இதுல 2 பேருக்கு மிஞ்சி சுட்டா 2 தோசை சொல்லலாம். பொறுக்குனத 2 விறகு. அப்படிதான் பைபிள்ல போட்டுருக்க. இந்த 2 விறகை சுட்டு 2 பேரும் சாப்பிட்டு சாகிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை போஷிக்கும்படிக்கு அவளுக்கு எங்க வரும் தெரியுமா? 2 மாதம் எடுத்து கொடுக்க வேண்டிய நிலைமையில தான். கேக்குதா காதுல? ஏன் பேசுறான்னு எனக்கு தெரியாது. I have never spoken on this subject. 2 மாதம் தான் இருக்குது. எங்க வீட்டுல ஒரு வண்டி வச்சிருந்தேன். 1997 I bought it. ஒரு பைக்ல தான் எங்கன்னா ஊழிச்சு போறது வர்றது. அது ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். யாருக்கிட்டே கூட, பசங்க கிட்ட கூட கொடுக்க மாட்டேன். நானே தொட்டுச்சு, நானே அந்த பல வச்சு நீட்டா. ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தர் சொன்னாரு, உங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்து போறது, அந்த பாஸ்டர் இந்த வண்டியை குத்துருவேன். நான் நினைச்சேன் எங்களுக்கு வேற வண்டி குத்துருவாரு, அப்புறம் இது குத்துன பொழுது சரி நினைச்சேன். ஏதோ ஒரு கார் வந்து ஆர்டர் அடிக்கும், யாருன்னா கேட் தட்டு காவி குத்துட்டு போவாங்க. இந்த இடத்துல கார் புக் பண்ணிக்கிறேன் வெட்டுங்க பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. காத்து பார்த்தேன். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. காரம் வரல, மோரம் வரல. அது கொடுக்கணும் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். வண்டி கொடுத்துட்டியா? இப்போ எனக்கு திக்குனுச்சு. ஏன்னா வண்டி கொடுத்துட்டா நடந்து போகணும், இல்லைன்னா பழைய சைக்கிளை தொடச்சு அதை வச்சிருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங் லைஃப் சைக்கிள்ல தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சமயத்துல மறந்துடுவோம் லைஃப. நம்ம வானத்திலிருந்து குச்சமா நம்ம நினைச்சுக்கோம், நம்ம பிள்ளைங்க நினைச்சுக்கோம். அப்பா என்ன கஷ்டத்துல போனாரு, பிள்ளைங்களுக்கு திட்டாரு. பிள்ளைங்க நினைச்சுக்கோ, நாளைக்கு அந்த குச்சங்கா அப்படின்வா. தமிழே தெரியாத மாதிரி பேசுவாங்க சில பேர். உங்க அப்பா ஃபாரினரா கேட்டா, நான் முன்சாமிங்க முனுசாமி எப்படி பேசுறப்பா, எங்க தமிழே வர்றது இல்லைங்க. இங்கிலீஷ் புக்கையே கரைச்சா குடிச்சிட்டீங்க. அதனால ஓட்ட சைக்கிள் வச்சிருக்கேன், இன்னும் வச்சிருக்கேன். எங்க அப்பா ஓட்ட சைக்கிள் அவர் ரிட்டையர் ஆகி என் கையில கொடுத்தாரு. நான் ரிட்டையர் ஆகி எங்க பையன் கையில கொடுத்துருக்கேன். உண்மையா பேசுறேன். It's not for a joke. I know you are laughing fine, but I'm talking the truth. விளையாட்டு கூட போய் சொல்லுங்க. இந்த சைக்கிள்ல தான் போகணும் இனிமேல. ஒரு நாள் எடுத்து ஓட்டி பார்த்தேன், அங்கங்க ஒரே எடுத்துச்சு. வீட்டுக்குள்ள இருந்தே பைக்கில் வெளியே போயிட்டு திருப்பி வீட்டு ஹால் வரைக்கும் பைக் எடுத்து நிறுத்திட்டு வாழ்ந்த வாழ்க்கை மாறி சைக்கிள் எடுத்து உருட்டோம்னா எங்க ரோடு தான் உங்க ரோடு மாதிரி இல்ல, குண்டும் குழியுமா வருது. இல்லைன்னா ஆட்டோல போகணும், இல்லைன்னா கால் டாக்ஸி புக் பண்ணி போகணும், இல்லைன்னா நாளைக்கு போகணும். I decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The voice behind me, the cross before me. The voice behind me, the cross before me. The voice behind me, the cross before me. No turning back, no turning back. We're knocking now, we're knocking now. கலப்பின் மேல கையை வச்சுட்டு பின்னால திரும்பி பார்க்கிற யார் தெரியுமா? யாரு?
லாகி விடாத. கர்த்தர் சொல்லிட்டார். அந்த மாஸ்டர் போன் பண்ணி வர சொன்ன, என்னமோ ஏதோ நினைச்சிட்டு அவர் பயந்து அடிச்சுட்டு ஓடி இருந்தார். உள்ள கூப்பிட்டு உட்காரச்சு, இந்தாங்க சாவி, இந்தாங்க ஆர்சி புக்கு, இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டேன். You take this bike and from today it is yours. அவருக்கு கண்ணில் காண புரியல, ஒன்று புரியல. கேள்வி பார்த்தீங்களா தாண்டாங்க ஏன் புரியல. என்னடா இது சாப்தார் என்ன பிரதர் அப்படின்னா, நிஜமா தான் சொல்றேன் பிரதர், போங்க. கொஞ்ச நேரத்துல வந்து ஒரே ஓட்டம். அடுத்த நாள் சாட்சியில சொன்னாரு, வண்டியை முட்ட சவாரி ஓடிக்கிற பிரதர் திரும்பி கட்டு போற மனசு மாதிரி. வண்டி சாவி போட்டு அவர் எடுத்துட்டு போகும்போது என்னால அழுக தாங்க. ran into my bathroom. I was weeping. உள்ளிருந்து வெளியே வந்து என் பொண்ணு என் கண்ணையே பார்க்க, அப்பா அழுகிறாரு, அப்பா அழுகிறாரு. என் மனைவி சொன்னான், அந்த வண்டி போகணும், இவ போய் அழுந்தப்பா உள்ள. எல்லாருக்கும் அழுதுதான். When you obey, you will have to weep. It's not easy, my friends. ரெண்டு பேருக்கு ஒண்ணு கொடுக்கிறது இல்ல, இருக்கிறது கொடுக்கிறது தான் கர்த்தர் கேட்பார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இதுக்கு மேல நடந்தது சொல்ல முடிஞ்ச சேனல் சொல்லுங்க. கர்த்தர் செய்திக்கு உதாரணம் தான். எலியா போன வீட்டுக்கு இருந்த அந்த விதவைக்கும் இருந்தது கொஞ்சமாவது கொஞ்சம். God has spoken to her. God has spoken to her. வேதம் சொல்லுது, உன்னை போஷிக்கும்படிக்கு, உன்னை வீட்டில் வச்சு போத்தி விடும்படிக்கு இல்ல. He did not tell her to give him a bed. Lord did not tell her to give him a mat. அதெல்லாம் சந்தோஷமா கொடுத்துருப்பா. நான் ஜாப் வருவேன், இவனா தங்கிக்கோங்க. இருந்ததை கொடுக்கும்படி, உன்னை போஷிக்கும்படிக்கு அந்த விதவைக்கு கட்டளையிட்டேன். அவதான் உண்மையான சாய்பாக விதவை. அவருக்கு தான் கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு பைபிள்ல. சோத்திரத்தின் கை தட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா கூட ஒரு வீட்டுல போய் தங்கினாரு. அங்க இப்படிலாம் அற்புதம் நடக்கல, ஃப்ரீ ஃபுட் கிடைக்கல. Her husband has to go to the field, where she did not go anywhere or near, became a servant to serve and get the bread, but the bread was coming out in the house. Britannia company ஆயிப்போச்சு, மாடர்ன் பிரெட் ஆயிப்போச்சு அவங்க வீட்டு கம்பெனி. எத்தனை பேர் கொடுத்தாலும் தெரியாது. அவனும் அவளும் இவனும் 3 பேர் போட்டுது பைபிள்ல. அந்த விதவை, அவள் பிள்ளை, எலியா தீர்க்கதரிசி, 3 பேரும் பஞ்சம் போற வரைக்கும் வேற வேலைக்கு அங்க போய் பார்த்தா முழு பிரெட் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு வந்துருவாங்க, திருப்பி முழு பிரெட் இருக்கும். அப்படிதானே பாஸ்டர்? நீ கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ தூங்கலாம். நீங்க கீழ்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவருடைய வேலை. ஆமென். ஹல்லேலூயா. Provision God will give. நீ provision full அவர் பார்த்துப்பாரு. அவர் கொடுப்பது சொல்லும் போது இது பாருங்க வேதனை கொஞ்சம் நிச்சயம் இல்லை. ஆனா சொல்றத கீழ்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் திருப்தி. பஞ்ச காலம் தீர் மட்டும் அவங்க வீட்டுல மா கொடையும் இல்லை, எண்ணெயும். நம்ம வீட்டுல எல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்காரமாலாம் என்ன அதிரசம் சுட்டு கொடுப்பாங்க, முறுக்கு சுட்டு கொடுப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி வாங்கி கொடுங்க, நான் இதெல்லாம் சுட்டு தரேன்றாங்க. நம்ம வாங்கி கொடுத்து சொல்றாங்க. ஆனா அந்த வீட்டுல விதவிதமா சுட்டுருப்பாங்க. எடுக்க எடுக்க இல்ல, எடுக்க எடுக்க குறையில அமுத சுரப்பின்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல. அப்படி ஆயிடுச்சு இந்த வீட. மொபைல் அதுக்கு கீழ்படிதான் அவசியம்.
சோதரம் சொல்லுங்க. பாச்சதெல்லாம் போச்சுங்க. ஆர்பிஐல போட்டு சுத்தமா போச்சுங்க. ராயப்பேட்டா பெனிஃபிட் ஃபண்ட் சென்னையில உள்ளது. அதுல போட்டவங்க நல்லா காணி போட்டாங்க. முக்கியமா இழுத்து பெரிய புட்டை வேற போட்டாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வயிற்றுல அடிச்சுட்டு வாயில அடிச்சுட்டு சன் நியூஸ்ல போயிட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி என் பிள்ளைக்காக நாங்க சேர்த்து வச்ச பணம் எங்க ப்ராவிடன்ட் ஃபண்ட் எல்லாம் பென்ஷன் பெனிஃபிட் எல்லாம் அங்க போய் போட்டாங்க. இன்னைக்கு பெரிய பூட்டை போட்டுட்டாங்க. ஆனா கர்த்தருடைய பேங்க்ல போட்டாங்க. பூட்டை பார்க்கல. பஞ்ச காலம் தீர வரைக்கும் வயிற்றுதான் பார்த்துட்டு சில பாஸ்டர்களா பார்த்தேன். எனக்கு கூட அப்படி ஆயிப்போச்சு. என் மனைவி சொன்ன ஏப்பா இது என்ன அப்படி ஆயிடுது. வயசான காலத்துல எங்களுக்கு ஆயிடுது. என்ன பண்றது? கர்த்தர் பூட்டை எடுத்துட்டாரு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எத்தனையோ காரியத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே பாத்திரம் மாதரி மாதம் கருணை பாத்திரம் மாதரி மாதம் கருணை சில பேர் போதெல்லாம் பார்த்தேன். நிறைய பேர் முடிக்கிறாங்க. இது எந்த பாட்டு புக் இருக்குது? ஃபாதர் புக் இருக்குதா இல்லைன்னா பாஸ்டர் வில்சன் புக் இருக்குதானே? சில பேர் வாயெல்லாம் பார்த்து அழகா சுவைச்சு பாடு. ஏன்னா அந்த பாட்டு பாடி மனப்போறமா தூக்கத்துல தட்டினாலும் பாட்டு. கல்யாணம் வீட்லயே அதான் பாட்டு. சிஸ்டர் அவங்க சென்னையில் இருக்கிற பிஷப் தயானந்தா அவருடைய சிஸ்டர் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியவங்க லுத்திரன் அந்த பாட்டு நல்லா பாடுவாங்க தெரிஞ்ச தைரியமா இருக்கு. அந்த பாட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கீழ்ப்படிதல் உங்க வீட்டுல நிறைவே கொண்டு வந்து அவர் சொற்படி செய்வோம். எலியாவும் காயில, காக்காவும் காயில, விதவையும் காயில. அதுவும் அது காலையிலையும் கொண்டு வச்சா சாயந்தரமும் கொண்டு வச்சா. இதெல்லாம் ரொம்ப ஆழமான சத்தியம். பேச பேச போய் கேட்கலாம். நீங்க ஏச்சு போயிட்டீங்க. அதனால நான் நிறுத்திக்கிறேன். இன்னொரு காரியம் கீழ்ப்படிந்தது. வேத புத்தகத்துல யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை வாசித்தீங்கன்னா, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். 2வது அதிகாரத்தின் கடைசி வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே தக்கி விட்டது. இது ரொம்ப பயங்கர வேண்டிய கால. நான் ரொம்ப அதை வச்சு யோசித்து பார்த்து எனக்கே கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. It's not an easy thing. Hello friends, I know when the Lord gives me a word, I know what type of people are going to come here today. ஒரு சபைக்கு போகும்போது, இடத்துக்கு போகும்போது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை வச்சுன்னா அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். கர்த்தர் ஆழமா பேசுறார். அந்த சபையில தேவன் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படிகிறவர்கள் என்று அறிந்து அவர் பேசுறார். கீழ்ப்படியாத ஜென்மத்துக்கு பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். நான் கீழ்ப்படிகிறவங்க தான் அவர் கீழ்ப்படுதலை குறித்து பேசுவார். தோத்துன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதை எங்கேயோ போய் இன்னொரு இடத்துல கீழ்ப்படியாம அப்படி இருக்கிறவங்க நான் பேசலாம்.
மலை கிட்ட பேசுற மாதிரி இந்த இடத்த காமிச்சிங்கன்னா இந்த மீன் நம்ம நினைச்சோம், ஓகே நாங்க மீன், நீ தான் மீன், ஓகே நீ தான் மீன், இங்க எல்லாமே மீனுங்க. இப்ப யாருடைய மீன் இது? சொல்லுங்க, யாருடைய மீன்? நான் கர்த்தருடைய மீன். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய மீன். அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்க? அதாவது நான் சப்ஜெக்ட், நான் பரிசுத்தமான ஒரு மீன். கர்த்தருடைய மீனா பரிசுத்தமாக்கப்பட்டது, சுத்தமாக்கப்பட்டது, கழுவப்பட்டது, ஆவினால் நிரப்பப்பட்டது. இது எப்பவும் பரிசுத்தத்தோடு இருக்கிறது, அசுத்தத்து கூட சேராது. தெரியுமா உங்களுக்கு வித்தியாசம்? கொஞ்ச நேரத்துக்கு மேல காக்கா பத்தி பேசுங்க பாஸ்டர். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னு போய் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகே, இப்போ காக்கா பத்தி பேசுறதுல இந்த காக்கா குறிச்சு ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். இந்த காகம் முட்டையிட்டு அடை காக்கிறது. ஓகே, இந்த காகம் முட்டையிட்டு அடை காத்தாலும் காக்கா மாதிரி இன்னொன்று இருக்குது, அது பேரு குயில். குயிலுக்கு முட்டையிடதான் தெரியுமே தவிர அடை காக்க தெரியாது. கேக்குதா காதுல? விளங்குதா? இப்ப இது என்ன பண்ணுமா, வயிற்றுல முட்டையை வச்சுட்டு இங்கே அங்கேயும் தேடி தேடி அலையணும். எங்கடா காக்கா இருக்குது, கூண்டு கட்டி இருக்குதுன்னு. காக்காவுடைய கூண்டை கட்டிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டோன்னே அந்த கூண்டுல முட்டை இருக்கணும். வெறும் முட்டை மாத்திரம் இருந்துச்சா காக்கா கொத்திடும். முட்டையை விட்டு வைக்காது. உங்க வீட்டுல முட்டை வச்சு காக்கா வச்சு பாருங்க, கொத்தி தின்னுடும். தான் முட்டையை மாத்திராது, கொத்தாது. சோ அது முட்டை இருக்கும் போது காக்காவுக்கு வந்து 0 கணக்குல 0. எத்தனை பேர் வாங்கியிருக்கேன் கணக்குல? somebody will be heroes also. somebody is 0. இது காக்கா 0 மார்க் வாங்கிருந்தா, ஏன்னா அதுக்கு நம்பர்ஸ் எல்லாம் தெரியாது. எத்தனை விட்டோம் நம்ம, இப்ப எத்தனை இருக்குது கணக்கு போட தெரியாது. அப்ப இது பார்த்துட்டே இருக்குமா. இந்த காக்காக்கு ஒரு குணம், ஒரு காக்கா உட்கார்ந்து இருந்துச்சுன்னா இன்னொரு காக்கா இறந்துட்டு போகும். அந்த காக்கா திரும்பி வந்தா இந்த காக்கா இறந்துட்டு போகும். இப்ப 2 காக்காவும் இல்லாத சமயத்துல இந்த குயில் வந்து அதுல முட்டை இடணும். இப்ப அது வரைக்கும் இந்த முட்டையை வச்சுட்டு அதான் ஒரு தெரிஞ்சு, அதான் ஒரு உழைக்காரன். கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு நான் சொல்றதுக்கு முன்னாடி தவிக்கிற தவி 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 கொஞ்சம் நிமிஷம் கிடையாது. அவன் முட்டையை வச்சுட்டு அவசரப்படுற மாதிரி, குயில் வச்சுட்டு அவசரப்படுற மாதிரி இவன் வச்சுட்டு அவசரப்படுவான். இந்த வார்த்தை எப்போ வெளியே வரும்? அதுக்கு ஏற்ற சமயம் வரணும். சோத்திரம் சொல்லுங்க. 2 காகமும் வெளியே போனோம்னே தப்புல வந்து முட்டை விட்டுட்டு போயிடும். புரியுதா நான் சொல்றது? விளங்குச்சா? ரொம்ப நேரம் இல்லை, வேலை டைம் எடுக்குதுங்க. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் போத் தி பேர்ட்ஸ் டு கோ அவுட் ஆஃப் தி நெஸ்ட். முட்டை விட்டது 2 வெளியே போவாது. கொஞ்சம் நேரம் அப்படி 2 வெளியே போறதுக்கு கொஞ்சம் நேரம், ஏதோ சமயம். அது வரைக்கும் எங்கோ உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கும், முட்டையே இட முடியாது. இது மாதிரி சூழ்நிலை வரும். அப்படி வந்து முட்டையை எடுத்துட்டு போயிடும். இப்ப காக்காக்கு கணக்கு தெரியாது சொல்லிட்டேன்ல. இப்ப அது அடக்காத்து 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 இப்ப கொஞ்சம் பொறிச்சிடும். சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. கூண்டுக்குள்ள என்ன குஞ்சு இருக்குது? குயில் குஞ்சு இருக்குது, காக குஞ்சு இருக்குது. காக்காக்கு தன் பிள்ளை பொன் பிள்ளை, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுவாங்க. இப்ப எல்லாமே சோப்பா தான் இருக்கும். முடி வந்த பிறகுதான் அது கருப்பாகும். சோ அது என்ன பண்ணும்? காக்கா என்னத்தை கொண்டு வரும்? ஓட்ஸ் கொண்டு வருமா? பேரல் லெவல் எடுத்து வருமா? பேரக்ஸ் கொண்டு வருமா? அமுல் பேபி பிஸ்கட் கொண்டு வருமா? அது செத்த எலியோ செத்த நாயையோ நாக்க முடிச்சு கிடக்கிற என்ன பாலிலே காட்டுதோ எடுத்துன்னு வந்து எது வாயில போடும்? சீக்கிரம் பதில் சொல்லுங்க, டைம் ஆகுது. கோயிலுக்கு வாயிலாது போடும். கோயிலே டோட்டல் வெஜிடேரியனியா? ஆனா இது நான் வெஜிடேரியன் தின்னு வளருது. புரியுதா? அது கொண்டு வந்து இதுவும் கத்தோம் அதுவும் கத்தோம், இதுவும் பிடுங்க அதுவும் பிடுங்க, இது வாயில அது பிடுங்க இது வாயில அது பிடுங்க. காக்கா 2 டொங்குடு தலைவனை போல ஏதோ சாப்பிட்டு சாப்பிட்டு வளருது. வளர்ந்து 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 அக்கெல்லாம் வளர்ந்த உடனே காக்கா பேசும், கோயில் இன்பமாய் பாடும். காக்கா கவனிக்கும். What is this? What is this? நான் தானே போச்சேன் சொல்லு. நான் தானே போச்சேன், நான் தானே போச்சேன், நான் தானே கொண்டு வந்து தீனி கொடுத்து வளர்த்தேன். இது காக்கா என்ன மாதிரி கத்துது, இது வேற மாதிரி கூத, எங்கேயோ கேட்ட மாதிரி இத குரல. சரிதா? ஓவ வந்து ஒரு அடி
கூண்டிய கலைச்சி எக்கடா செத்து போட கலந்து தொட்டியும் இல்லையா? காக்கா குயிலை பொருத்தும். சொல்லுங்க, விரட்டி அடிக்கும். ஏன்னா இனி என் கூட நீ இருக்கிறதுக்கு நீ வித்தியாசமா பாடுறவா, நீ வித்தியாசமா பாடுறவா. நீ பாடினா பரலோகம் அசையுது, நீ பாடினா பரலோகம் ஆடுது, நீ பேசுனா பரலோகம் அசையுது, நீ பேசுனா பிசாசு ஆடுது, நீ பாடினா என் இருதயமே ஆடுது. இதுவரைக்கும் நீ ஏமாத்தி என்கிட்ட இருந்துட்ட, இனி நீ என்கிட்ட இருக்க முடியாது. நான் நரகத்துக்கு பார்த்துருவா, நீ பரலோகத்துக்கு பார்த்துருவா. நீ தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அந்த குயிலே நான் இதுவரைக்கும் நான் எலி, நான் பூரா கற்பா பச்சான சாப்பிட்டு வளர்ந்தவன் செல்லாது. அது தேடி போவதெல்லாம் பழங்கள். The food becomes different when it leaves the artificial parent. சொல்லுங்க, ஹalleluya. நீ எந்த வீட்டுல பிறந்தா, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா உன் சாப்பாடு வேற, உன் பேச்சு வேற, உன் நடக்க வேற, உன் வாழ்க்கை வேற. இதுவரைக்கும் நீ என்ன தின்னியோ, எந்த கண்ட்ராவிய பார்த்தியோ, எந்த அசிங்கமானதை கேட்டியோ, எந்த அசிங்கத்துல வாழ்ந்தியோ, the moment you know you are born again, you are a transformed person. No more the past life. எங்க அப்பாவை ஆற்றுன ஒரு காரியம் என்ன தெரியுமா? எங்க அப்பா சொல்லு, இன்னைக்கு நான் சந்தோஷமா தான் சொல்லுவேன். அசைச்ச காரியம் என்ன சொல்லு? ரட்சிக்கப்பட்டவனே எங்க வீட்டுல எங்க அப்பா தான் சினிமா கூட்டு போவாருங்க. சினிமாவுக்கு போனேன் அன்னைக்கு நைட் ஷோ. எங்க அப்பா சொல்றாரு, நைட்டு நான் வந்து சீக்கிரம் என்ன நானே எங்க அக்கா எங்க அம்மா சினிமாக்கு போனோம். ரெடியா இருக்கு, எல்லாம் ரெடியா வராங்க. அது வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் நான் கிளம்புறேன். ஆர்டர் பேண்ட் தான் போடுவேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளம்பினேன். அப்போதான் நான் எப்போ டாக்ஸி வரும் காத்துப்பேன். டாக்ஸில இருந்து எட்டி பார்த்தா சினிமா பட்டியல எம்ஜிஆர் படம் இருந்ததை கீழே இறங்குவேன். இப்படி ஒரு பைத்தியக்காரன். ஆனா அன்னைக்கு நான் கிளம்பவே இல்லை. எங்க அம்மா கேட்டாங்க, என்னடா கிளம்பலையா? எங்க அப்பா சரி கிளம்பலையா, மணியாச்சு. He said, what is happening? You're not coming? I'm not coming. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்குது, நீ வாடா. நான் வரமாட்டேன். ஏன்? I am a different person. எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. What is that? முதல்ல சொன்ன இந்த பையனை இந்த கூட்டத்துக்கு நான் அனுப்பாத, இங்க கிடக்கிற கூட்டத்துக்கு நான் அனுப்பாத. பாரு எடுத்து பேசுறேன், வரமாட்டேன்றான். சினிமாக்கு வரமாட்டேன்னு சொன்னா எழுத்து பேசுறான்னு சொல்றாங்க. அவ அரை நேரமா ஆடுறா, தலை தெறிக்க வாடுறா. ஒருத்தருக்கு 4 பெண்டாட்டி சினிமா காட்டுறான். இப்போ ஒரு பொண்ணுக்கு 4 புருஷன் காட்டுறான் சினிமா. அதை பார்க்கலன்னு பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க பிள்ளைய. அதான் காக்கா என் வார்த்தை. I said no. இவங்களுக்குள்ள பெரிய கண்டிஷன் போச்சு. கடைசியில் எங்க அப்பா ஒரு மிலிட்டரி மேன், ரொம்ப கோபம். வாயே பேசாது, கை தான் பிளேச்சு, பெல்ட் தான் பிளேச்சு. I have decided. நீ நிறைய பேர் எதுக்கும் டிசைட் பண்ணலாம். அப்பா அம்மா விட்டுட்டு எவன் கூடவோ ஓடுறான் ஒருத்தன், எவன் கூடவோ ஓடுறான் ஒருத்தி. கொஞ்ச நேரம் வெறும் கயிறு மாதிரி போட்டுங்க. என்னமா இப்படி திடீர்னு ஏன் இந்த சொல்ற கயிறு தான் போட்டுங்க? என்னன்னா அது கயிறாச்சு, தூக்கு கயிறா நல்லா இருக்கும். எங்க ஊடாது எதுக்கு ஓடுனது? I said no. ஆக்சுவலி எங்க அப்பா அம்மா கலந்து பேசலாம், கமிட்டி டிஸ்கஷன் நினைச்சு எங்க அம்மா பாத்துருக்கீங்க சினிமாக்கு தானே வரமாட்டேன்னு சொல்றான். அவன் தொந்தரவு பண்ணி நம்ம போன காலம் இருந்துச்சு. வரமாட்டேன்னு சொல்றான், விட்டுட்டு போயிட்டான். எங்க அப்பா மிலிட்டரி மேன் சொன்னது தான் மாத்த கிடையாது. இப்போ ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க. இவன் உள்ள விட்டுட்டு போனா கதவு போட்டிட்டு படுத்துவான்.
ராத்திரி 1 மணி 2 மணிக்கு நம்ம வந்தா யார் கதவு தர முடியாது. உன்னை கூட்டிட்டு தான் போ. அங்க வந்து வேணா பார்த்துக்கோ. சாக்கடையில படுக்க மாட்டேன். அப்படின்னா நீ வெளியே போய் படு. ஃபர்ஸ்ட் சேனல் சேலோட வெளியில ஒரு கடப்பு போட்டுருவோம் ரோட்ல. சென்னையில ஸ்லீப்பிங் அந்த ரோடு இஸ் நாட் ஈஸி. கிராமத்துல படுத்துலாம். ராயபுரத்துல பிறந்து வர அந்த ஒரு ரோட்ல படுத்துக்கணும். அந்த தெருவுக்கு அசிங்க முதல் ஒரு தலையணி கூட கிடையாது. வெளியே படுத்துட்டு ராத்திரி 2 மணிக்கு வந்து எடுத்து உள்ள கொடுத்து போயிட்டாங்க. அந்த வாரம் தான் எங்க அக்கா ரட்சிப்பட்டா. அதுதான் என் குடும்பத்துக்கு ஆக்சஸ். ஏன்னா நீ மறுபடியும் பறந்துட்டா மீண்டும் அக்கா கொடுக்குற எளிய செத்த மாம்சத்தை செத்து போன வாழ்க்கையில வாழ மாட்டேன். You have your friends from heaven. Amen. Hallelujah. சொல்லுங்க hallelujah. Hallelujah. எவ்வளவு நேரம்? சரி விட்டு. I don't know whether I can finish. I will finish. 14 minutes. 14. இந்த யோனாவுடைய லைஃப் பாத்தீங்கன்னா இவன் ரட்சிக்கப்பட்டவன். ஆனா இவனோட ரட்சிக்கப்பட்டது அந்த மீன். கேக்குதா? குயில் மாதிரி. குயில் கதை. Fish is a more holy one for. And it obeys God. This man Jonah, though he's a prophet, he's a disobedient prophet. கர்த்தர் போஜனத்துக்கு போகும் கரைக்கு போயிருக்கார். கொந்தளிப்பே இவனாலதான், மீனால இல்ல. சில சமயத்துல பெரிய தீர்க்கதரிசிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும்படிக்கும் அதை பராமரிக்கும்படிக்கும் சின்ன மீன்களுக்கு கூட கர்த்தர் கட்டளையிடுவா. நீ அந்த சின்ன மீனா இருக்க பிரயாசப்படு. ஹல்லேலூயா. ஆனா இது சின்ன மீன் இல்ல, இது பெரிய மீன். பைபிளே சொல்லுது. ஒரு மீனை அவர் ஆயத்தம் பண்ணியிருந்தோம். யோனா வந்து இவ்வளவு இல்ல, அவரு பெரிய மனுஷன். எப்படி இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 அடியாவது இருக்குது, இல்ல 5 அடியா வச்சுக்கங்க. உள்ள யோனான்னு கூட வச்சுக்கலாம். 5 அடி உள்ள போய் உள்ள he was living for 3 full days. கொஞ்சம் அப்படி பேசுற வச்சாருங்க. Make you know the text. யோனா டிசோபீடியன்ட்னா என்ன அர்த்தம்னா செத்து போன ஒரு வாழ்க்கை. If you are disobedient, you are dead. ஐயோ அமைச்சர் தான் சிஸ்டர் அப்படியே ஆயிடும். If you are disobedient, you are a dead person. To eat something red and rotten will make us discomfort. சாப்பிட்ட நேற்று கொடுத்தா அழுகி போன ஒரு கோழி துண்டை சாப்பிட்டுட்டு இருந்தா வச்சுங்க, இப்போ அப்படின்னா ஒண்ணு இப்படி வரும் இல்ல இப்படி வரும், ஏதோ ஒரு சைடுல பிரச்சனை. அது உள்ள வச்சுக்கிட்டு அது வெளியே எடுக்க முடியாம பாடுபடுற நிலைமை பார்த்துறீங்களா? ஸ்ப்ரைட் வாங்கிட்டு சொல்லி அது குட்டிச்சாலும் வெளியே வர மாட்டேன்னு சொல்றதெல்லாம் உண்டு. ரைட்டா? புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த செத்த யோனாவை இந்த மீன் ஆசைப்பட்டு சாப்பிடல, இப்ப உள்ள வச்சுட்டு அதுக்கு ஒரு பெரிய கிருபை. வயிற்றுல அந்த சுரப்பி அனுப்பிச்சுன்னா அவன் நசுக்கி கூழ்குழாய் இறையாயிடுவான். அதையும் அனுபவிக்காம இந்த மீனை பத்தி பேசணும்னு நினைச்சேன். டைம் ஓடிச்சு, பேச முடியல. There are big fishes. 18th century நடந்தது எழுதியிருக்காங்க. ஒரு போட்ல போனாங்கல்ல, கவுத்து விட்டு இந்த வேல் திமிங்கலம், அவ்வளவு பெரிய பெரிய திமிங்கலாம் இருந்தது, வெளியிடுச்சு. அப்போ இங்கதான் அவங்க வேலையா இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த திமிங்கலத்தை பிடிச்சு கொண்டு வந்து கொண்டு வயிற்ற திறந்தா 2 பேர் போயிட்டான். ஒருத்தன் உயிரோடு இருந்தான், ஆனா உடம்புல முக்கவாசி பாக்குது அப்படியே வெந்து நொந்தடிச்சு. ஏன்னா அந்த இது அப்படியே என்சைம்ஸ் வந்து அவங்க அப்படியே அழிச்சிருச்சு.
அப்போ அந்த மீனை வாயை கலந்து நிறுத்திருக்காங்க. ஒரு ஏழை மனுஷன் நின்று கையை உயர்த்தினா கூட அதனுடைய அப்படிச்சாவை தொட முடியாது. அந்த வாய் அவ்வளவு பெருசா. அதோட இன்னொன்னு எடுத்திருக்காங்க, ஒரு பெரிய கண்டெய்னர் லாரியை கூட ஒரு மீன் வாயோடு திறந்து முழுங்கிட முடியும். அவ்வளவு பெரிய மீன்ல இருந்திருக்கு. சாத்தியக்கூறுகள் உண்டு. மீனை யோனாவை மீன் முழுங்குறதுக்கு உள்ள இருக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய வயிறு இருக்கு. உள்ள 3 நாள் இருந்திருக்காரு. Till this fellow became obedient. சில சமயத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அனுப்புவார். Disobedience will come to you to become obedient under you. Hallelujah. 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 மூட்டுக்காரி சரியில்லைங்க, தண்ணி போட்டுட்டு இருக்காருங்க, வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீ ஒரு யோனாவை விழுங்கின மீன், நீ விழுங்கிட்ட, அவன் கீழ்படுகிற வரைக்கும் உனக்குள்ளதான் வச்சிருக்கணும். புரியுதா? Don't try to send him away or send her away. உன்னுடைய பராமரிப்புல, உன்னுடைய கீழ்ப்படுதல, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவனத்துல அந்த யாரா கீழ்ப்படிவான். என்ன நடந்திருக்கும்? காலையில மீன் பாடி இருக்கும், காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நன்று காலதாமதம் நன்றென்று என் மனமே. உள்ள போனா பாட்டுக்கு எங்க பாட்டு சத்தம் கேக்குது, எங்க ரெக்கார்டு ஓடுது, எந்த சீடி பாடுது. காலமே, ஐயோ நான் காலமே கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? நான் கேட்க மாட்டேன். அந்த மீன் பாடுதியா, காலமே நீ எழுந்து. நீ பாண்டி நேசிக்கிறேன் பாடுறிய, இங்க நீ நேசிக்க மாட்டியா? வாழ்க்கையில நேசி, வீட்டுல நேசி, தனியா இருக்கிற இடத்துல நேசி, பாவம் வரும்போது நேசி, டெலிவிஷன் முன்னாடி இருக்கும் போது I will not love you, I will love my Jesus சொல்லு. சாராயத்துக்கு முன்னாடி இருக்கும் போது not you my Bible, my Jesus who hung on the cross சொல்லு. ஒரு பெற்றார் வீட்டுல இருக்கும் போது not you my woman, but my Jesus சொல்லு. அதான் உன் நேசம். பாட்டு நான் ஆராதிக்கிறேன்னு சொல்றது எவனும் சொல்லுவான். இது பரிசுத்தமான அசுத்தமான இடத்துலயும் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றவன் அதான் பரிசுத்தம். ஒருத்தன் அசுத்தம் உள்ளே வச்சுட்டு அவன் கொடுக்கிற குறைச்சல் சும்மா நஞ்சமா இருந்திருக்கும். But disobedient fellow will never keep quiet. மீனை கெட்டு வச்சிருப்பான், உள்ள குத்து குத்து குத்திருப்பான், வயிற்று முடிச்சு கிழிக்கணும்னு பார்த்திருப்பான், வாயால போட்டு கடிச்சிருப்பான். Get quiet. குடிச்சிட்டு வந்து அடிச்சிருப்பான், நீ அசிங்கமானவன் சொல்லிருப்பான், உன் தருக்கு கூட பேசிருப்பான், உனக்கு சம்பளமே கொடுத்திருக்க மாட்டான், உன் வாழ்க்கையில் அசிங்கங்களை செஞ்சிருப்பான், உனக்கு அவமானங்கள், உனக்கு நிந்தனைகள், உன் பிள்ளைகளாலே, உன் பெற்றோராலே நீ திருமணம் முடித்து போன இடத்துல. But yet, if you are an obedient fish, you will have to tolerate such nonsense. உன்னுடைய அனல், உன்மேல இருக்க அபிஷேகம், உன்னுடைய கீழ்ப்படுதல், உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய நேசம் மேல அவனை ஊர் கொலைச்சிருச்சு. என்ன சொல்லுது? நீ எனக்கு பாடம் புகட்டிட்டப்பா, என் கீழ்ப்படியாம சொல்லிட்டப்பா. என்ன மன்னிச்சிடும் என் தேவனே, என் நறுக்கத்திலிருந்து உங்களை கூப்பிடுறேன். அந்த மீன் நினைச்சிருந்த காலி பண்ணிருக்கலாம், அதனுடைய கீழ்ப்படுதல் எனக்கு இல்லையே. இதை மதிக்கட்ட தீர்க்கரசிய மன்னியோ. கேக்குதா? கேக்குதா? கேட்டுச்சா? சொல்ல அவன் திருந்திட்டான்னு தெரிஞ்ச போய் வெளியே வாங்கி
தெரியுதா? 3 நாள் அது உபவாசம் உள்ள இவனை வச்சுக்கிட்டு. Oh, glory to God. That is the life of a Christian. The obedient Christian. Amen. 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 Don't try to get rid of a person. Try to hold them and make them obedient as you obey. Praise the Lord. Praise the Lord. God bless us and may I say that. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus.